கருணக்கிழங்கு போண்டாவுக்கு ரெசிபி கேட்டிருந்தீங்க. அதுக்கு கருணக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வேக வைக்காதீங்க. இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஆவியில் போட்டு வேக வைங்க. அது இன்னும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். உடம்புக்கும் கொஞ்சம் ஹெல்தி. நம்ம வேக வைப்போம். இதை வெந்திருக்கு. அடுத்து இதை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் கொரியாண்டர் பவுடர் 2 ஸ்பூன் போட்டு, சீரகம் ஒரு டீஸ்பூன், அவ்வளோதான். ஆனியன் வந்து ஒரு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இதுலேயும் சேர்த்துக்கோங்க. சாப்பிட்டு கொரியாண்டர் போட்டுக்கோங்க. அதுக்கு மசாலாலாம் எல்லாத்தையும் சேர்த்த அளவு கலந்துருங்க. கடலை மாவு தான் நம்ம மேலே கோட்டிங்க்கு யூஸ் பண்ணணும். கடலை கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அளவு உப்பு ஊற்றி கரைச்சிக்கலாம். கிழங்கு பால் பண்ணி இது கோட்டிங் பண்ணிடுங்க. கடலை மாவில் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 6 to 8 மினிட்ஸ் வெந்துருச்சு. நம்ம பார்த்து எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம்.